மாவட்டங்கள் மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் மற்றும் உத்தரவின்படி நீட் இளநிலை தேர்வு முடிவுகளை தற்போது தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் இளநிலை தேர்வில் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றதாகவும் ஒவ்வொரு தேர்வு வினாத்தாலும் தலா 30 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. தொடர்ந்து இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் நேற்று விசாரித்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் ஜூலை 24ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது குறித்து தலைமை நீதிபதி பெஞ்ச் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து நீட் தேர்வு நடத்தப்பட்ட தேர்வு மையங்கள் வாரியாக நாளை மறுநாள், அதாவது ஜூலை 20 மதியத்துக்குள் முடிவுகளை மதிப்பெண் அடிப்படையில் வெளியிட வேண்டும் எனவும், அப்படி முடிவுகளை வெளியிடும் போது மாணவர்களின் விவரங்கள் அதில் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 22ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் 22ஆம் தேதி பிற்பகலுக்குள் அனைத்து தரப்பு விசாரணைகளையும் நிறைவு செய்து விடலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக தேர்வு எழுதிய தேர்வர்களின் அவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 12 மணிக்குள் முடிவுகளை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் சரியாக 12 மணிக்கு இந்த நீட் தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் தங்களது நீட் தேர்வு முடிவுகளை nta.nta.ac.in/neet என்ற இணையதளத்தின் மூலம் தங்கள் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா. நீட் தேர்வு முடிவுகளை exams.nta.ac.in என்ற இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்றும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வுகள் கடந்த மே மாதம் நடைபெற்று அதன் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. அதில் நாடு முழுவதும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக இந்த வினாத்தாள் வெளியான விவகாரம், அதே போல ஆள்மாறாட்ட முறைகேடு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்டன. குறிப்பாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் குறிப்பாக இன்றைய தேதியில் அந்த நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. குறிப்பாக அந்த தேர்வர்களின் பெயரை குறிப்பிடாமல் வரிசையின்படி அவர்கள் தேர்வு மையங்கள் வாரியாக, மாநில வாரியாக இந்த முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த நீட் தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் நாடு முழுவதும் இந்த தேர்வினை எழுதியிருந்தனர். ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த தேதிகளில் கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் நீட் நுழைவுத் தேர்வு இந்த முறைகேடுகள் மற்றும் வழக்குகள் காரணமாக அதன் நுழைவுத் தேர்வு என்பது, கலந்தாய்வு என்பது தொடங்கப்படாமல் இருந்து வரக்கூடிய நிலையில்தான் மறுபடியும் அந்த முடிவுகளை வெளியிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அறிவிப்பின்படி தற்பொழுது இந்த முடிவுகளை வெளியிட்டிருக்கின்றது. இந்த முடிவுகள் வெளியிடுவதற்கான மீண்டும் வெளியிடுவதற்கான காரணம் என்பது நாடு முழுவதும் எந்தெந்த தேர்வு மையங்களில் எவ்வளவு மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், குறிப்பாக ஏதேனும் தேர்வு மையங்களில் அதிகப்படியான மதிப்பெண்களை தேர்வர்கள் பெற்றிருக்கின்றார்களா என்பதை வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. நேற்று முன்தினம் இந்த உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த நீட் தேர்வு முடிவுகள் மீண்டும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக